Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி ஸ்பெஷலா கொள்ளு சுண்டல் பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல நம்ம கொள்ளு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவு நான் கொள்ளு எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நம்ம இத ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. உடனேவும் நம்ம செய்யலாம். ஊற வச்சு நம்ம செய்யலாம். இது பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு நான் வேக வச்சுக்கிட்டேன். வாங்க இந்த சுண்டல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் சுண்டல் தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். அதுல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சு வருது. இப்போ கடுகு நல்லா வெடிச்சு முடிச்சிருச்சு. அடுத்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கிறோம். உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வரமிளகாய் இது போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த மிளகாயோட காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். அடுத்து சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். அடுத்து பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்க போகிறோம். சீரகத்தையும் பெருங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு, அதை நம்ம சேர்த்திக்க போகிறோம். அடுத்து இந்த கொள்ளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நான் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்திக்கிறேன். நீங்களும் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்திக்கிங்க. ஏன் நம்ம வேகும் போதே உப்பு போட்டோம்னா அப்போ தான் கொள்ளில் கொஞ்சமாவது உப்பு இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இறக்குனோம்னா நம்மளோட கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் வெறும் வாணலியில் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு இதை நான் குக்கரில் வச்சு 3 விசில் விட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்க போகிறோம். ஏன்னா பாயாசத்தில் பருப்பு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. பருப்பு பாயாசத்தில் பருப்பு நல்லா குழஞ்சி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பை நல்லா கரண்டியால் மசிச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம கடாயை வச்சுக்க போகிறோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்துனதுக்கப்புறம் அதில் நான் உடச்சி வச்சுருக்க முந்திரியை சேர்த்திக்க போகிறேன். முந்திரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டோன்னே நாம் எடுத்து வச்சுருக்க திராட்சையை போட போகிறோம். திராட்சையை நல்லா வறுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா திராட்சை நல்லா உப்பி வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அதே கடாயிலேயே நான் சின்ன சின்ன பீஸாக நான் தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இந்த மாதிரி தேங்காய் நெய்யில் வறுத்து அதில் போட்டு சாப்பிடும்போது நம்மளை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாயாசம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெல்லத்தை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் பாசிப்பருப்பும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம சூடாக தண்ணி காய வச்சு அதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 கப் அளவு நான் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொதித்து வரும்போது நம்மளுக்கு பாயாசம் கெட்டியாயிரும். அடுத்து நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு
வெல்லத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நம்ம அந்த பாயாசத்தை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லத்தோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். இப்போ இதை வந்து சேர்த்தி விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. அடுத்து நம்ம இந்த பாயாசத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம வந்து 1 கப் அளவு வந்து நான் பால் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த பாலை சேர்த்துனோடனே கொதிக்க விட்டுறாதீங்க. பாலை சேர்த்துனோடனே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.